சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார் கொடுங்க. அம்மா, அர்ஜுன் அந்த மலர் வீட்டை விட்டு போயிட்டான்னு ரொம்ப சந்தோஷமா பட்டாசு வெடிச்சு கொண்டாடிட்டு இருக்காமா. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நீங்களும் சந்தோஷமா இருக்கணும். இத வச்சுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ சார். போயிட்டு வாங்க. அர்ஜுன், என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏண்டா உன்னை அடிச்சிட்டாங்கன்னு அத்தை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்னடானா கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாம சந்தோஷமா பட்டாசு பிடிச்சு விளையாடிட்டு இருக்க. என்னடா அதெல்லாம்? மாமா, இதுல நான் வருத்தப்பட என்ன இருக்கு சொல்லுங்க? ஆக்சுவலா நீங்க சொல்ற மாதிரி தான் நானும் கொஞ்சம் யோசிச்சேன். என்னடா அம்மாவே என்ன அடிச்சிட்டாங்களேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அம்மா தானே என்ன அடிச்சாங்க, அதுக்கு போய் நான் ஏன் ஃபீல் பண்ணணும்? நீங்களே சொல்லுங்க. அம்மா என்ன அடிச்சிட்டாங்களேன்றதுலாம் எனக்கு கோவம் இல்ல. ஆனா தப்பான ஒருத்திக்காக தப்பே பண்ணாத என்ன அடிச்சாங்க பாத்தீங்களா? எனக்கு அதை நினைச்சுதான் கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. ஆனா அந்த கஷ்டத்தை எல்லாம் தாண்டி இப்ப அந்த மலர் இந்த வீட்டை விட்டு போயிட்டான்னு யோசிக்கும் போது அந்த எல்லா கஷ்டத்தையும் மறந்து எனக்கு அப்படியே கொண்டாடணும்னு தோணுச்சு மாமா. அதான் இப்படி பட்டாசு வெடிச்சு என்னோட சந்தோஷத்தெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். எப்படியோ அவ இந்த வீட்டை விட்டு போகணும்னு நினைச்சேன், அது நடந்துருச்சு. அது போது எனக்கு. அனிதா, அனிதா சார், சொல்லுங்க சார். என்ன சாப்பாடு செஞ்சிருக்கீங்க? இல்ல சார், துர்கா மேடம் பிரியாணி பண்ண சொன்னாங்க. வாவ், அட பாரா. என்னக்கா, என்னை விட நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. பிரியாணி எல்லாம் பண்ண சொல்லிருக்கீங்க. அம்மா இல்லம்மா, எனக்கு தெரியாதுமா. இப்படி எல்லாம் பிரச்சனை நடக்கும் எனக்கு தெரியாதுமா. இன்னைக்கு சமையல் என்னன்னு நான் காலையிலேயே அனிதா கிட்ட சொல்லிட்டேன். அதுவும் நல்லதான்க்கா. பிரியாணி இல்லாம ஒரு செலிப்ரேஷனான்னு யோசிச்சேன். நல்ல வேலை, அதையும் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க. அனிதா, சீக்கிரம் போய் நீங்க பிரியாணி எல்லாம் எடுத்து வைங்க. ரொம்ப பசிக்குது. பல நாள் கழிச்சு நான் இன்னைக்கு தான் நிம்மதியா வயிறு நிறைய சாப்பிட போறேன். போங்க 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 போங்க. சரிங்க சார். வாங்க 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 வாங்க. வாங்க, கொடுங்க கொடுங்க. ஆஹா, கொடுங்க, நான் போட்டுக்கிறேன். நீங்க போய் வேற வேலை இருந்தா பாருங்க. அக்கா வாங்க. அர்ஜுன், என்னக்கா பாக்குறீங்க? உட்காருங்க, சாப்பிடுங்க. அது நமக்கு இன்னைக்கு தான் தீபாவளியே. பட்டாசு வெடிச்சாச்சு, பிரியாணி சாப்பிடுறேன். ஈவினிங் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி வைக்க போறேன். அந்த அளவுக்கு நான் ஹாப்பியா இருக்கிறேன். அந்த ஃப்ராட் இங்க இருந்து போனதை எல்லாருமே சந்தோஷமா கொண்டாடுறோம். அர்ஜுன், வாய மூடுறா. எனக்கு இருக்கிற கோவத்தை நீ இன்னும் அதிகப்படுத்திட்டே இருக்க. மலர் அடிச்சு நீ பண்ண தப்ப விட நீ பண்ணது தப்பே இல்லங்கிற நினைப்புல இப்ப நீ பண்ணிட்டு இருக்க பாரு. இதுதான் எனக்கு ரொம்ப கோவத்தை உண்டாக்குது. தப்பு செய்யறது மனித இயல்பா இருக்கலாம், ஆனா தான் செஞ்சது தப்பே இல்லன்னு பேசுறவன் மனுஷனே கிடையாது. இப்ப நீ பண்றது எல்லாம் பாக்கும்போது எனக்கு கோபத்தை தாண்டி உன் மேல வெறுப்பு தான் உண்டாகுது. அம்மா,
இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? நியாயமா தப்பு பண்ணாத என்ன நீங்க அடிச்சதுக்கு நான் தான் உங்க மேல கோவமா இருந்திருக்கணும். ஆனா நானே அதை மறந்துட்டு அம்மா நீங்க தானே அடிச்சீங்கன்னு சொல்லி ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு இருக்கேன். அவளுக்காக திரும்பவும் நீங்க ஏதாவது பேசி என் மூட ஸ்பாயில் பண்ணாதீங்கம்மா. இப்பதாம்மா நான் நிம்மதியா இருக்கேன். அர்ஜுன், நீ நடந்துக்கிற விதத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ஒரு பொண்ணு அடிச்ச குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம எப்படிடா உன்னால இந்த மாதிரி இருக்க முடியுது? இந்த அளவுக்கு நீ எப்படிடா மாறின? மலர் ரொம்ப நல்ல பொண்ணுடா. கொஞ்ச நாளா நான் அவளை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் நினைச்ச மாதிரி அவ தப்பானவ இல்லடா. அம்மா நல்லவளா? அவளா? அவ நீங்க நல்லவன்னு நம்புற அளவுக்கு உங்களை நல்லா நடிச்சு ஏமாத்திட்டு இருந்திருக்காமா. அது புரியாம அவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. ஏதோ அவ சின்சியரா என்ன பாத்துக்கிறேன்னு உங்க முன்னாடி நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்கா. அவளை பத்திலாம் உங்களுக்கு தெரியாதுமா. அவளுக்கு தேவை பணம் 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 தான். அந்த பணத்துக்காக அவ என்ன வேணாலும் செய்வா. அத புரிஞ்சுக்காம அவ நல்லவன்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஏய் அர்ஜுன், ஏடா நீ யாரா அப்படிலாம் பேசிட்டு இருக்க? அத்தை சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும்னு நீ சொல்லுவியாடா? ஆனா இப்போ அவங்க சொல்றதே தப்புன்னு சொல்லிட்டு இருக்க. மாமா, அம்மா தப்ப புரிஞ்சுக்கிறதுக்காக தான் மாமா சொல்றேன். அர்ஜுன், நீ இந்த அளவுக்கு மாறி இருப்பன்னு நான் நினைக்கவே இல்ல. பாத்தீங்களா ஆனந்த், இவன் எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா? நான் தான் சொன்னனே, இவன் என் புள்ளையா மட்டும் இல்ல, ஆம்பளைங்கிற ஆணவத்துல இருக்கான்னு. அத நிரூபிக்கிறான் பாருங்க. அம்மா, நீங்க எப்படி நினைச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. ஏன் அவளுக்காக நீங்க என்கிட்ட பேசாம போனா கூட பரவாயில்ல. ஆனா அவளை பத்தின எண்ணம் எனக்கு எப்பயுமே மாறாது. அப்படி சொல்லுடா என் தம்பி. என்னடா இப்படி சொல்றானே நினைக்காதீங்கம்மா. அவளால பட்ட அவமானங்களோட வலி என்னன்னு எனக்கு தான் தெரியும். அந்த வீடியோவை அவ சோசியல் மீடியால விட்டதால பாக்குறவங்க எல்லாம் என்ன பொம்பளை பொறுக்குன்னு சொல்லும் போது நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். நீங்க வேணா அதை மறக்கலாம். என்னால அதை மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. ஒவ்வொரு தடவையும் அவளோட கேரக்டர் என்னன்னு நம்ம முன்னாடி அவ ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தா. நீங்க தான் அதையெல்லாம் புரிஞ்சுக்காம 1 வாரம் 6 மாசம்னு அவளுக்கு டைம் லைன் பிக்ஸ் பண்ணி இங்கேயே தங்க வச்சிட்டு இருந்தீங்க. அதுதான் நீங்க பண்ண பெரிய தப்பு. என்ன சொன்ன அர்ஜுன்? நான் பண்ணது தப்பா? ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நான் பண்ணது தப்புன்னு சொல்ற அளவுக்கு நீ மாறி இருக்கனா? அதுக்கப்புறம் உன்கிட்ட நான் பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல.